கவனிங்க, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? எடுத்துக்காட்டு 2.32 பார்க்க போகிறோம். 1இன் 3ஆம் படிமூலங்களை காண்க. என்னது? 1ஓட 3ஆம் படிமூலம். சரிங்களா? அப்போ z = 1/1/3. சரியா? இதுதான் 1இன் 3ஆம் படிமூலம். சரிங்களா? z = இங்கே பாருங்கள், 1 எதுக்கு வரும்? காஸ் 0 வந்து 1 வரும். சரியா? காஸ் வந்து 0 வந்து 1 வரும். ப்ளஸ்ஸு I sin 0 0. இங்கே என்ன இருக்குது? ஹோல் பவர் 1/3. மதிப்பு மாறல பாருங்கள். காஸ் 0 மதிப்பு டிட்டர்மைன். காஸ் 0 மதிப்பு என்னது? 0 1. இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். sin 0 0. அப்போ காஸ் 0 வந்து 1/1/3. இப்போ என்ன பண்ணணும்? 0னா நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு கான்செப்ட் கவனிங்க. இது கூட 2k பை ஆட் பண்ணணும். அப்போ கவனிங்க, காஸ் 2k பை ப்ளஸ் I sin 2k பை ஹோல் பவர் 1/3. சரிங்களா? ஏன் சார் 2k பை ஆட் பண்ணோம்? நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். சரிங்களா? 2k பைனா ஒரு சர்க்கிள் வந்து 2π. 2πலாம் 360 டிகிரி. 360 டிகிரின்றது k என்பது நம்ம கொடுக்குற வேல்யூ பொறுத்து மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ டிமாய்வர்ஸ் தேரத்தை அப்ளை பண்ணுறது தான் இந்த தேரம், டிமாய்வர்ஸ் தேரம். இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? டிமாய்வர்ஸ் தேரம். டிமாய்வர்ஸ் வந்து இந்த அடுக்கு கே எடுத்துருவோம். காஸ் 2k பை டிவைடட் பை இங்கே அடுக்குனதுக்கு 1/3னா இங்கே 3 எடுத்துருவோம். ப்ளஸ் I sin 2k பை டிவைடட் பை 3. சரிங்களா? இதுதான் இசட். நம்மளுக்கு எத்தனாம் படிமூலம் சொல்லுங்க? 3ஆம் படிமூலம். அப்போ கேவுக்கு என்ன கொடுக்குன்னா k = 0 1 2. 3 கேவோட 0 1 2. சரி சார், டிமாய்வர்ஸ் தேரம்னா நான் இதுக்கு வீடியோ போடுவேன். சரிங்களா? சொல்கிறேன் கவனிங்க. ஒன்றும் இல்லை, டிமாய்வர்ஸ் தேரம்னா என்ன சொல்கிறேன் கவனிங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. z = cos θ plus I sin θ ஹோல் பவர் n. இந்த எண்ணை உள்ளே கொண்டு வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? cos n θ plus I sin n θன்னு வரும். இதுதான் டிமாய்வர்ஸ் தேரம். சரிங்களா? இதுவே இங்கே காசுக்கு பதில் சைனும் சைனுக்கு பதில் காசும் மாறி இருக்குது. சார் எப்படி இருக்குது? மாறி இருக்குது. இப்படி இருக்குது. z = sin θ plus I cos θ ஹோல் பவர் n. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு பேர் சிக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் சிஸ்ஸு, இது பேர் சிக்கு. சிக்குனானது சிக்கலாக இருக்குது. ஃபஸ்ட்டு காசுக்கு பதில்னா இருக்குது, சைன் இருக்குது. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு என்ன வரணும்? காஸ். இந்த மாதிரி சிக்கல் எடுக்கும்போது என்ன வரணும்? I வந்துடும். அங்கே பவர்னா இருக்குது n, அந்த முன்னே வந்துடும். சரிங்களா? மைனஸ் ப்ளஸில் இருக்குதுன்னா ஆகிடும் மைனஸ். மைனஸ்னது I sin n θ காஸ் n θ sin n θ. கவனிங்க, ஃபஸ்ட்டு காஸ் θ ப்ளஸ் I sin θ ஹோல் பவர் என்னன்றது டிமாய்வர்ஸ் வரும். இது என்ன முன்னாடி என்ன வந்து உள்ளே வந்து பெருக்கலாம். அதுவே சிக்குனா ஃபஸ்ட்டு சைன் வரும், அடுத்து காசு வரும். இப்போ பாருங்கள், இந்த உள்ளே எண்ணெய் கொண்டு வரணும்னா நம்ம மேலே பண்ணணும், இந்த ஐயை வெளியே எடுக்கணும். ஐயை வெளியே எடுத்தால் I பவர் n. சரிங்களா? இப்போ நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காசுங்க வரும். I ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் sin n θன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த எண்ணெய் என்ன பண்ணலாம்? கொண்டு வரலாம். காஸ் n θ மைனஸ் I sin n θ. சரிங்களா? இது பேர் தான் சிக்கு. CIK. இது வந்து சிஸ்ஸு. சரிங்களா? இதுக்கு இன்னும் பொது வடிவம் இருக்குது. என்ன வடிவம் சார்? இங்கே பாருங்கள், e பவர் I θன்னு எழுதலாம். இது எப்படி இதெல்லாம்? e பவர் I θ. எப்படி இதெல்லாம்? cos θ ப்ளஸ் I sin θ. இதுக்கு பேர் என்னது? e பவர் I θன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு சிஸ்ன்னு கூட எழுதலாம். சிஸ்னது cos θ ப்ளஸ் I sin θ. சிக்கு முதல் லெட்டர் காசு, I இருக்கா? I. சைனுக்கு முதல் லெட்டர் S. இதுக்கு பேர் சிஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? இது பேர் என்னது? சிஸ். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, பேசிக்கானது. இதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் டிமாய்வர்ஸ் தேரத்தை பற்றி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். கவனிங்க சொல்கிறாங்க. இப்போ கேவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? கேவோட வேல்யூ 0 1 2. இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணலாமா? கவனிங்க, ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது? கேயின் மதிப்பு. கே மதிப்பு என்னது? கே ஃபஸ்ட் என்ன கொடுக்கணும்? 0 கொடுக்கணும். k = 1 கொடுக்கணும். k =
2 கொடுக்கும். இசட் எடுத்துக்கிங்க. இசட் ஈக்குவல்ன்றது எங்கே இருக்குது பாருங்கள், பார்த்துக்கங்க. இசட் ஈக்குவல்ன்றது cos 2k pi divided by 3 ப்ளஸ் I sin 2k pi divided by என்னது 3. நெக்ஸ்ட் இதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு காசுக்கு 0 விடுங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இசட் ஈக்குவல் டு காஸ் 0 கொடுத்துருந்தா ஆகிடும், 2 கூட 0 கொடுத்துருந்துட்டோம் ஃபுல்லாகவே 0. ஏன்னா கே இருக்கு எடுத்துனா கொடுக்கணும். கவனிங்க, கே இருக்கு எடுத்துனா கொடுக்கணும், கே இருக்கு எடுத்துனா கொடுக்கணும், 0 கொடுக்கணும். 0 கொடுத்தா இப்போ இந்த டைம் ஃபுல்லாக ஆகிடும். 0 கூட இது பண்ணாலும் 0வா, அப்போ காஸ் 0 ப்ளஸ் I sin 0. அப்போ காஸ் 0வோட மதிப்பு நம்மளுக்குலாம் தெரியும் 1. அப்போ sin 0 0. ஆன்சர் வரும் 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கே இருக்கு எடுத்துனா கொடுக்கணும், 1 கொடுக்கணும். பாருங்கள், இசட் ஈக்குவல் டு காஸ் 2 O2 2. அப்போ கே கொடுத்தா என்னது இந்த இடத்துல O2 2 1 தானே வரும். அப்போ 2 × 1 pi divided by 3 ப்ளஸ் I sin 2 × 1 divided by pi divided by என்னது 3. கவனிங்க, O2 2. அப்போ இசட் ஈக்குவல் என்ன கிடைக்குது, இசட் ஈக்குவல் டு காஸ் 2 pi by 3 ப்ளஸ் I sin 2 pi by 3. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து 2 கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதே கொஸ்டினில் 2 இசட் ஈக்குவல் டு என்னது கண்டுபிடிச்சேன், காஸ் 2k மதிப்பு 2 பை டிவைடில் 3 ப்ளஸ் I sin 2k மதிப்பு 2 ஈக்குவல் பை ஈக்குவல் டு 3. கவனிங்க, இந்த கான்செப்ட் நம்ம வச்சுங்க. இங்கே பை பை 3. இப்போ பாருங்க 2 2 எவ்வளோ 4. அப்போ என்னது காஸ் 4 பை பை 3 ப்ளஸ் I sin 4 பை 3. சரிங்க, இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல ப்ராப்ளம் சொல்ல பாருங்க. காஸ் 0 மதிப்பு என்னது 1, sin 0 0. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, காஸ் 2 பை பை 3. காசுன்னு இருக்குது 2 பை பை 3. நான் பை பை 3 மதிப்பு மட்டும் போடுறேன். காஸ் பை பை 3. அடுத்து sin பை பை 3. சரிங்களா? காஸ் பை பை 3 sin பை பை 3. சரியா? காஸ் பை பை 3க்கு வந்து 1/2, sin பை பை 3க்கு √3/2. ஞாபகம், காஸ் பை பை 3 1/2, sin பை பை 3 √3/2. சரிங்க, இப்போ நம்ம அப்படியே இங்கே யூஸ் பண்ணலாம். அந்த 2 விட்டுருங்க. காஸ் பை பை 3க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2. சரிங்களா? sin பை பை 3க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √3/2. இங்கே என்ன இருக்குது I. இப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் போடணும். அதே மாதிரி தாங்க, காஸ் பை பை 3க்கு 1/2 I √3/2. இப்போ குறி போடணும். இந்த இடமும் இந்த இடமும் இந்த இடம் குறி போடணும். அது எப்படி போட சொல்லி கொடுக்குறாங்க கவனிங்க. இங்கே எத்தனை பை பை 3, 2 பை பை 3. என்னது 2 பை பை 3. கவனிங்க, பையோட வேல்யூனா 180 டிகிரி. கீழே நான் போட்டிருக்கிறது எல்லாமே ஹின்ஸ். சரிங்களா? இது எல்லாமே ஹின்ஸ். இதை வச்சு தான் நான் போட போகிறோம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இதுக்கு காசு 2 பை பை 3. இப்போ இந்த 2 பை பை 3யோட மதிப்பு தான் நம்மளுக்கு வேணும். 2 பை பை 3 மதிப்புனா கவனிங்க, 2 × பையோட மதிப்பு எவ்வளோ, 180 டிகிரி டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 3. 3 படிங்க, 6 3 18. அப்போ எதுனா 0 இருக்கா, அப்போ 2 × 60 டிகிரி எவ்வளோ வரும், 120 டிகிரி. அப்போ இதுக்கு என்ன வந்திருக்கு, 2 பை பை 3 எத்தனை டிகிரி, 120 டிகிரி. அடுத்து என்ன இருக்குது, 4 பை பை 3. அப்போ போடுங்க, 4 பை பை 3 ஈக்குவல் டு 4 × பையோட வேல்யூ 180 டிகிரி டிவைட் 3. அடிங்க, 6 3 18. அப்போ 60. அப்போ 4 எவ்வளோ, 4 × 60 பெருங்க எவ்வளோ வரும், 240 டிகிரி. சரிங்களா? 240 டிகிரி. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். கவனிங்க, முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நாலாம் கால் பகுதி. ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு 0 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 180 டிகிரி, இங்கே 270 டிகிரி. இப்போ பாருங்கள், நம்ம எந்த டிகிரியில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டுபிடிச்சோம் 120 டிகிரி.
சரிங்களா. 120 எங்கே வரும்? 90 இங்கே இங்கே என்னது சைன், எஸ் இருக்குது, எஸ்னா சைன், அந்த இடத்துல மட்டும் மைனஸ் போடுங்க. இங்கே பாருங்கள், இதில் இதெல்லாம் நம்மளுக்கு 2π/3 மதிப்பு எவ்வளோ? 120 டிகிரி. 120 டிகிரி இது வரும். அப்போ எங்கே எஸ் இருக்குது? இதான் எஸ். அப்போ எஸ் கிட்ட மட்டும் என்ன பண்ணுங்க? மைனஸ் போட்டுருங்க. சரிங்களா. எஸ் 120 டிகிரி. அப்போ எங்கே இருக்கு? ஆல் ஸ்டூடெண்ட். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல எஸ் இருக்கா? அப்போ எஸ் இருக்குது. சரிங்களா. அப்போ என்ன இல்லை? சி இல்லை. அப்போ எது இல்லையோ அதை என்ன பண்ணுங்கள்? மைனஸ் போடுங்க. அப்போ என்ன அது சி. அப்போ எஸ் இருக்குது. எஸ் வந்து என்ன ப்ளஸ் போடுங்க, இங்கே வந்து மைனஸ் போடுங்க. சரிங்களா. இப்போ -1/2 ப்ளஸ் I√3/2 ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். கவனிங்க என்ன சொல்கிறேன்? 120 டிகிரின்னு போட்டோம்னா 120 டிகிரி எது இல்லை? இங்கே எஸ் இருக்குது. சரிங்களா. அப்போ என்ன இல்லை? சி இல்லை. அப்போ அதுக்கு மைனஸ் போட்டுருங்க. முடிஞ்சா அடுத்து வாங்க. 240 டிகிரி எதுக்கு? 4π/3 எத்தனை? 240 டிகிரி. அப்போ 240 டிகிரினா எங்கே வரும்? இந்த 172 இதில் வரும். 170 வந்து 270 இது உள்ளது 240 இருக்கும். இங்கே டி இருக்குது. அப்போ எஸ்ஸும் இல்லை சியும் இல்லை. நல்லா போச்சுங்க. சைனும் இல்லை காசும் இல்லை. அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும்? எது இல்லையோ ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுருணும். அப்போ மைனஸ். இதுதான் ஆன்சர். சரிங்களா. இதுக்கு பேர் கூட இருக்குது. இதுக்கு ஒரு பேர் என்னென்னா கவனிங்க தெரிஞ்சுங்க. 1 ω² இதோட ஆன்சர்லாம் என்ன சொல்லுவோம்? 1 ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் என்னது? 1. ரெண்டாவது ஆன்சர் என்னது? -1/2 ப்ளஸ் I√3/2. மூணாவது ஆன்சர் என்னது? -1/2 I√3/2. சரிங்களா. இது அதோட ஆன்சர். சார் நான் இப்போ கீழெல்லாம் போட்டுருக்கலாம், அதெல்லாம் எடுத்து எவ்வளோக்கா எக்ஸாம் இதை மட்டும் எதனா போவாங்க. கவனிங்க, ரீகால் பண்ணுறேன். Z = 1 மூணாக போடலாம். Z = 1/1/3. சரிங்களா. அது எப்படி தானா? cos 0 ப்ளஸ் I sin 0. ஏன்னா 1 cos 0. சரியா. அப்போ அது கூட என்ன பண்ணணும்? 2kπ ஆட் பண்ணணும். 2kπ ப்ளஸ் I sin 2kπ ஹோல் பவர் 1/3. அந்த 3 என்ன பண்ணணும்? டிவைட் எடுத்து வரணும். சமன்பாடு 1. இங்கே பாருங்கள், 3னா 3 இருக்கணும். 3 1 3 அப்படின்னா அப்போ 0 1 2 1 3 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்பவுமே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா. முடியுது. k = 0. 0 கொடுத்தா அது cos 0 மதிப்பு என்னன்னு சொன்னால் 1. அதை நான் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் என்ன பண்ணேன்? எழுதி போட்டிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு k = 1 கொடுக்குறோம். அங்கே பாருங்கள், 2 2 அப்போ 2π/3 ப்ளஸ் I sin 2π/3. அதோட மதிப்பு நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். cos π/3 மதிப்பு sin π/3 மதிப்பு. சரிங்க. அப்போ 1/2 ப்ளஸ் I√3/2. இங்கே ப்ளஸ் மைனஸ் போடணும்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அங்கே என்ன வருதோ அது பையோட மதிப்பு போட்டு அடித்து எத்தனை டிகிரி வருது? 160 டிகிரியா? அது எந்த கால்பகுதியில் பார்க்கணுன்னு பார்த்து எஸ் இருந்தால் அந்த இடத்துல ப்ளஸ் போடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணணும்? மைனஸ் போடணும். இங்கே எஸ் இருக்குது. அப்போ எஸ் இருக்க இடத்துல என்ன போட்டேன்? ப்ளஸ் போட்டேன். இங்கே சியில் இல்லை, அப்போ மைனஸ் போட்டேன். சரிங்களா. அதேமாதிரி k = 2. 2 என்னது? cos 2 × 2 4π/3 ப்ளஸ் I sin 4π/3. அப்போ இதோட மதிப்பு தெரியும். π/3னா 1/2 √3/2. இப்போ நான் செக் பண்ணோம். 4π 4πனா எவ்வளோ? 4 × 180 டிகிரி அடித்தா எவ்வளோ? 60. இப்போ 4 6 24 240 டிகிரி. இப்போ 240 டிகிரி நீங்கள் வரும் மூன்றாம் கால் பகுதி. அதில் என்ன இருக்குது? டி தான் இருக்குது. அப்போ சிஎஸ், அதாவது காசைன் இல்லவே இல்லை, டேன் தான் இருக்குது. அப்போ 2 மைனஸ். இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? இதோட பேர் 1, இதோட பேர் ஒமேகா, இதோட பேர் ω². சரியா. இப்போ எக்ஸாம்பிள் இதை மட்டும் எழுதினா போதும். இதை மட்டும் எழுதினா போதும். ஃபஸ்ட்டில் இருக்க 3 ஸ்டெப் 4 ஸ்டெப்பும் இதுவும் கீழே எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இல்லை. சரி, இதுதான் ஆன்சர். சரியாப்பா, இதுதான்ப்பா ஆன்சர். இது 3த்துக்கும் 3 மார்க்ப்பா. நோட் பண்ணிங்க. அப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு 2 மார்க்கு. சரி, அந்த ஸ்டெப் வரைக்கும் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த 3 ஆன்சர் கொண்டு வந்தால் போதும் 3 மார்க். அப்போ 3 2 5 மார்க். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். தேங்க்யூ. இதே மாடலில் 1 4ஆம் படிமூலம் பார்க்க போகிறோம்.